நான் இந்த வீட்டுக்கு வரும்போது நான் நினச்சேன், சிவாஜி சார் இருந்திருந்தால் தாடி பார்த்து என்னடா போட்டியான்னு கேட்டிருப்பாங்க. அவருக்கு போட்டி அவர் இருக்கும்போது யாருமே இல்லை, இனிமேல் கூட யாரும் பிறக்கவும் முடியாது. அண்ட் விக்ரம் பிரபு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு பிள்ளையாக இருந்து அவர் கஷ்டப்படுறது அதெல்லாம் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அந்த கும்கியில் வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் அந்த உடம்பை இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சாதாரணமாக யாராலையும் பண்ண முடியாது தேவையும் இல்லை. இருந்தால் கூட நான் ப்ரூவ் பண்ணணும், எங்கள் அப்பாவோட எங்கள் தாத்தாவோட பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதே உங்களை கொண்டு போயிடும். அது இருக்கிற வரைக்கும் டெஃபினெட்லி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அண்ட் பிரபு அவரை பற்றி கேட்கவே வேண்டாம். அந்த மாதிரி ஒரு நண்பர் நான் பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு மனிதர் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஃபஸ்ட் நான் பார்க்கும்போது ஏதோ ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அப்போ ஒரு 20 வயசு பையன் என்னை பார்த்தாங்க. இப்போ அவர் தாத்தா ஆகிட்டார். அப்படின்னு நினைக்கும் போது காலங்க எப்படி ஓடுது. 70%, 80% காலம் ஓடிடுச்சு. இன்னொரு 20% ஏதோ செஞ்சோ ஏதோ முடிஞ்சு போச்சு. இன்னொரு 20 years 20% இருக்கும்போது அது கூட இப்படியே ஓடிடணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம விஷால் அவருக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க மீடியாவுக்கு. ரொம்ப அருமையான, ரொம்ப ஒரு ஒரு மீனிங்ஃபுல் அது கோரிக்கை. அது நானும் அதை ஆமோதிக்கிறேன். ஸோ மீடியா கூட டெஃபினெட்லி அதை பற்றி சீரியஸாக திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது படம் எடுக்கிறது எங்களுடைய அது பொறுப்பு, நம்ம கடமை, நம்மளோட வேலை. அது நீங்கள் விமர்சிக்கிறது அது உங்களுடைய வேலை. பட் அது விமர்சனம் செய்கிறது கூட அது எப்படி செய்யணுங்கிறது ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் டிஃபர்ஸ். நீ வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்கிறது வேறு, சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது ஒரே விஷயந்தான். பட் அதில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கம்யூனிகேட் பண்ணுறதுல ஒரு ராஜா இருந்தாரான். இந்த ராஜாவுக்கு பிள்ளையே பொறுக்கலை. அவன் போகாத கோயில் கிடையாது, எங்கெங்கேயோ அதெல்லாம் பண்ணிவிட்டு எங்கேயும் கஷ்டப்பட்டு எங்கேயும் கேட்காத கடவுளே கிடையாது. சரி, ரொம்ப ஒரு 20-30 வருஷம் கழித்து குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. ரொம்ப சந்தோஷமாயிட்டான். ஆகிட்டு எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் கூப்பிட்டான், ஜோதிஷெல்லாம் கூப்பிட்டு பாருங்கள், கையை ஜோசியம் பாருங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் வேர்டு சொல்கிறாங்க. டெஃபினெட்லி ராஜா இவனால தான் உங்களுக்கு மரணம், இவன் உங்களை சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லி யுனானிமஸாக எல்லாரும் சொல்கிறாங்க. அது அப்படி தான் இருக்குது. சொல்லி இவங்கெல்லாம் கரெக்ட் இல்லையா, இவங்கெல்லாம் உள்ளே போடுங்க, அவங்கள உள்ளே போட்டு இந்த 10 நாளில் உங்கள் தலையெல்லாம் எடுத்துடுங்க அப்படின்னு ராஜா சொன்னான். இன்னொரு ஜோசியக்காரன் வந்தார், பெரிய ஜோசியக்காரன் அவர் ரொம்ப பெரிய ஜோசியக்காரர். அவர்கிட்ட காட்டலாம்னு சொல்லும்போது அவருக்கெல்லாம் எல்லாம் என்ன நடந்தது தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் பார்த்தார், ராஜா நீ எல்லாம் ராஜாவும் கிடையாது, உன்னை விட 10 மடங்கு பெரிய ராஜாவாக இருப்பான். அவன் உன்னை விட பேரு புகழ 100 மடங்கு இருப்பான். இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னால் அவன் குஷாயிட்டு உங்களுக்கு என்ன வேணாலும் கேளு அப்படின்னு கேட்டான். அந்த ஜோசிகாரங்களை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்ல வேண்டியமோ அது சொல்லணும். அது சொல்லிட்டு இவனாலே சாவடிக்கிற இவன் தான் சார் அதை கேட்கலாம். அவன் எப்படி அவன் ஜாதகம் தானே கேட்குறான், அவன் அது சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ஸோ வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. விமர்சனம் பண்ணுறது கூட ஒரு மனுஷன் ஹர்ட் ஆகாமல் வார்த்தைகள் அது கரெக்டாக யூஸ் பண்ணால் அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த சினிமாங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால ப்ரொடியூசராக இருக்காங்க. அந்த ப்ரொடியூசர் மேடையில் எல்லா இவன் தலைவர்கள், விநியோகஸ்த தலைவர், ப்ரொடியூசர்ஸுடைய தலைவர், அந்த விஷால், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, யுவர் அச்சீவ்மெண்ட். டெஃபினெட்லி நிறைய நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சினிமா எடுக்கும்போது அந்த ப்ரொடியூசர் எல்லாருமே சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோடு அந்த படத்தை விற்கணும். நாம் மட்டும் சம்பாதிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரயோஜனம் படாது. எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசருக்கு அந்த எண்ணம் இருக்கணும். அந்த வியாபாரம் அப்படியே தான் செய்யணும். அப்படியே தியேட்டர் ஆளுங்க ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும், அது வாங்கும்போது கூட ப்ரொடியூசர்ஸ் அவனுடைய பொருளை விற்கிறதுக்கு பல வித்தைகளை காட்டுவான், பல ஷோ பண்ணுவான், பல மாதிரி விளம்பரங்களை பண்ணுவான். அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஏமாந்துட்டு நீ விலை கச்சமாக கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பணம் லாஸ் ஆச்சு இதாச்சு அப்படின்னு சொல்லுவோம். அது கூட தப்பு.
ஸோ நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னால் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸிபிட்டர்ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ இருக்காங்க, அவங்ககிட்ட கேளுங்க என்ன இது வாங்கினா இது கரெக்ட் ஆகுமா தாங்குமா, அவங்களுக்கு கேட்டு அவங்களுடைய வந்து ஒரு அவங்களுடைய அட்வைஸை கேட்டு நீங்கள் வாங்குங்க. அப்படி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லாஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அது கூட கரெக்ட் கிடையாது. ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொன்னால் எல்லோரும் அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விழாவில் வந்து நான் சொல்லிவிட்டு இந்த படம் டெஃபினெட்லி 100% நல்ல ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது.